பல தமிழ் படங்களில் காமெடி வேடத்தில் நின்று புகழ் பெற்றவர் கஞ்சா கருப்பு அவர்கள். அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதா அப்படின்னு திரையுலகமே அதிர்ச்சியாகி இருக்கு. கஞ்சா கருப்பு அவர்கள் ஏகப்பட்ட படத்துல காமெடி ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. இப்ப வரைக்கும் அவருடைய பெயர் சொன்னா கண்டிப்பா தமிழகத்தில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸ்லயும் வந்திருக்காரு. பிக் பாஸ்ல பரணியை திட்டியே புகழ் வாய்ந்தாரு நம்மளுடைய கஞ்சா கருப்பு. இதனால ஒரு சில பேர் கஞ்சா கருப்புவை வெறுக்கவும் ஆரம்பிச்சாங்க. என்னப்பா இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் பரணியவே குத்தம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. இது மட்டும் இல்லாம நாமினேஷன்னா என்னையா அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் இப்போ வரைக்கும் மீம் கிரியேட்டர்ஸ்க்கு பல மீம்ஸுகள் போட உதவியாக இருந்திருக்கு. இந்நிலையில இவர் குடியிருக்கிற வீட்டையே அடமானம் வச்சு அதை மூக்க முடியாம கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் ரொம்பவே ஏக்கமாக பேசியிருக்காங்க. ஆக்சுவலா இவர் படங்கள் நடித்து கொண்டிருக்கும் போது நல்லா தான் இருந்திருக்கு லைஃப். அப்புறமா வேல்முருகன் ஃபோர்வேல் அப்படின்ற ஒரு படத்தை வந்துட்டு இவர் தயாரித்திருக்காரு. இது குறித்து தான் அவங்களுடைய மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு பேசியிருக்காங்க. அவருக்கு அந்த படம் தயாரிப்பதற்கு விருப்பமே இல்லையா, ஆனா இவர் கையெழுத்து போட்டாதான் பணம் கிடைக்கும் அப்படின்னு இவரை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வேற வழியே இல்லாம அந்த படம் மிகப்பெரிய நஷ்டம் அடைஞ்சதுக்கு அப்புறமா குடியிருக்க வீட்டையே வந்துட்டு விற்க தான் முடிவு பண்ணோம். ஆனா நல்ல வேலையா அந்த வீட்டை அடமானம் வச்சு கடனை அடைச்சோம். தற்போது அந்த வீட்டை இன்ன வரைக்கும் எங்களால திருப்பி எடுக்கவே முடியல அப்படின்னு அழுதுகிட்டே பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, படம் தயாரிக்கிறாரு கஞ்சா கருப்பு, அதனால இதுக்கப்புறமா எந்த ஒரு படத்துலையும் நடிக்க மாட்டாரு அப்படின்னு அவரை யாருமே வந்துட்டு காமெடி வேடத்துக்கும் கூப்பிடவே இல்லை. அதனாலதான் பல படங்களில் கஞ்சா கருப்பு நடிக்க முடியாம போச்சு. தற்போது பரவாயில்ல, ஓரளவுக்கு பட வாய்ப்புகள் மீண்டும் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வீடு இல்லை, இருக்க வீடும் எப்பொழுது வேணாலும் பறிக்கப்படும் சூழ்நிலையில் தான் இருந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கஞ்சா கருப்போட மனைவி ரொம்பவே கஷ்டப்பட்டு பேசியிருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.